ஹாய் எல்லோருக்கும். 2 பன்னு 2 முட்டை இருந்தால் போதும். வாயில் வச்சு கரையிற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து குயிக்காக ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க புட்டிங் ரெசிபி தான். பண்ணலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பன் வந்து எடுத்துக்கிறேன். 2 பன்னை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கணும். நீங்கள் இது எனி கைண்ட் ஆஃப் பன்ஸ் இல்லை பிரெட் வெரைட்டிஸ் கூட ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். 2 பன்னு 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கணும். ஒரு 3/4 கப்பு சர்க்கரை, ஒயிட் சுகர் அதையும் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு காய்ச்சி ஆற வச்சின பால் அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நம்ம ஒரு கேரமல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு ஹனி கலரில் வரும். ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது, அது வந்து கசப்பு தன்மை கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹனி கலர் வரும்போதே நம்ம எந்த பாத்திரத்தில் ரெடி பண்ண போகிறோமோ அதில் ஊற்றிட்டு இமிடியேட்டாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இல்லைனா வந்து ரொம்ப திக்காகிடும், கிறிஸ்டல் மாதிரி ஆகிடும். ஸோ அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு இல்லைனா ஸ்டாண்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வச்சுட்டு அதையும் க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்து கடாயும் க்ளோஸ் பண்ணி ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வந்து குக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இடையில வந்து நீங்கள் டூத்பிக் வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. ஒட்டாமல் வந்துச்சுன்னா அது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். எனக்கு கரெக்டாக வந்து 30 நிமிஷம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி 1 மணி நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அன்மோல் பண்ணி பீஸ் போட்டு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.